செல்லம் ஜோடா. நீ அவ அத்தை மோனடா. நீ என்ன சாதி, அவ என்ன சாதி? நீ அவளுக்கு பூ வச்சலடா? இல்ல. ஏன் வச்சேன்னா? கேட்கறதுக்கு பதில் சொல்றா. பூ வச்சியா வைக்கலையா? வச்சேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார். பஸ் ஸ்டாண்ட்ல 10 பேர் சேர்ந்து ஒரு பையனை போட்டு அடிக்கிறாங்க சார். கொண்டுட போறாங்க சார். வந்து காப்பாத்துங்க சார். யார் இவங்கெல்லாம்? ஐயா பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சிட்ட பசங்க ஐயா. சரி உள்ள கூட்டி வாங்க. யோ உள்ள வாங்க ஐயா. ஏய், ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் எதுக்கு அடிச்சிங்க? எதுக்கு அடிச்சிங்க? ஐயா லவ் மேட்ரியா. எது லவ் மேட்ரா? யாரு யாரையா லவ் பண்ணது? அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணுச்சியா? பண்ணிட்டு போறேன், அது அவன் விருப்பம். அது இவங்களுக்கு பிடிக்கலையா? இவங்களுக்கு ஏன் பிடிக்கணும்? அந்த பொண்ணை இவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காயா? ஆகா, சிறப்பு சிறப்பு. அது சரி, இந்த 2 பேர்ல அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணிச்சு? அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணிச்சியா? அந்த பொண்ணை இவன் லவ் பண்றாயா? ஆனா இவன்ட்ட கேட்டா லவ்வே பண்ணலன்றாயா? ஏன்டா தடிப்பயலா, காதலிச்சு அந்த பொண்ணை விட்டுட்டீங்க, அந்த பொண்ணை காதலிச்சு இந்த பயலை விட்டுட்டீங்க, காதலிக்காத இந்த பயலை போட்டு எல்லாரும் எதுக்குள்ள சேர்ந்து அடிச்சிங்க? ஐயா சாதி பிரச்சனைங்க ஐயா. பாக்கியா ட்விஸ்டர், சாதிக்கு என்னையா பிரச்சனை? அந்த பொண்ணும் இவனும் எங்க சாதிங்கய்யா. இவன் கீழ் சாதிக்காரங்க. கீழ் சாதினா இவன் உயரா இருக்குமா? மேல் சாதினா ஒரு பணம் உயரா இருக்குமா? ஏன் ஏட்டையா ஐயா, கீழ் சாதிக்கு மேல் சாதிக்கு என்னதாயா அளவுகோல்? என்னையா அளவுகோல்? சரி, இவன் கீழ் சாதிக்கார பையன் அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். தெரிஞ்சா பிறகு காதலிச்சா? சார் இந்த பையன் அவளை மயக்க விட்டா சார். நாங்க லவ் பண்ணவே இல்லை சார். இவங்களா கற்பனை பண்ணிட்டு என்ன போட்டு அடிக்கிறாங்க சார். நடிக்கிறான் சார். என் கண்ணுக்கு முன்னாடியே அவளுக்கு பூ வச்சு விட்டான் சார். பூ வச்சா காதலா? ஏன் பூ வச்சேன்னு யாராவது என்ன கேட்டீங்களா? நீங்களாவே நாங்க லவ் பண்றோம்னு முடிவு பண்ணிருவீங்களா? ஐயா இவன் தொல்லையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் அந்த பொண்ணுக்கு பூ வச்சு ஹெல்ப் பண்ணிருக்காயா? அப்ப இல்லாத காதலை நீங்க அடிச்சு உருவாக்குறீங்க. தம்பி, பஞ்சு நெருப்பும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறனால பத்திக்கிறது இல்ல, பஞ்சு இருக்கிற தேசம் நோக்கி காத்தும் வீசணும், அப்பதான் பத்திக்கிறோம். இவன் தேவையில்லாம என் சாதி பொண்ணை டிஸ்டர்ப் பண்றான் சார். நாங்க சும்மா விட மாட்டோம் சார். என்ன செய்வ? சாதி விட்டு சாதி லவ் பண்றது தப்பு தானே சார்? என்ன தப்பு? உனக்கு தப்பு, எனக்கு சரி. பசி உறக்க மாதிரி காதல் இயற்கையானது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரும். சாதி இயற்கையானது இல்ல, இடையில ஒரு சதிகாரம் உருவாக்குனது. அதெல்லாம் தெரியாது சார். சாதி விட்டு சாதி காதலிக்க கூடாது. சட்டம் போடுறீங்களோ? புதுசா நீங்க ஒரு சட்டம் போடுறீங்களோ? சாதி பார்த்து தான் காதல் வருமோ? ஏயா, உலகம் பூரா மனுஷன் வேற கிரகத்தில் போய் குடியேறதை பற்றி வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அந்த அழுகி போன சாதியை கட்டிட்டு தொங்குறீங்களையா? 21ஆம் நூற்றாண்டில் உங்களை மாதிரி படித்த இளைஞர்கள்லாம் சாதி வச்சு தெரிஞ்சால் எப்படா உருப்படும்? முதல்ல அதை விட்டு வெளியில் வர பாருங்கய்யா. சார் நீங்க என்ன சாதி சார்? பார்த்தா தெரியல? பார்த்தா எப்படி சார் சாதி தெரியும்? பார்த்தா தெரியாத சாதி சொன்னா மட்டும் தெரிஞ்சிருமா? சிறப்புங்கய்யா. தெரியாத சாதியை எதுக்கையா தேடி தேடி அலைகிறீங்க? அப்படி என்னதாயா பெருமை கண்டுட்டீங்க? சரி, இவ்வளோ பேசுறீங்கல்ல, சாலையில் போகும்போது உங்களுக்கு ஒரு விபத்தாயிருது, மருத்துவமனையில் சேர்க்குறோம். என் சாதிக்காரன் ரத்தம் இருந்தால் ஏற்றுங்கள், என்னை ஏற்றாதீங்கன்னு அடம் பிடிப்பீங்களா? அப்படி அடம் பிடிச்சா செத்துரும் ஐயா. இதிலிருந்து என்ன தெரியுது? சாக வேண்டியது நாமல்ல, சாதி தான். 10 பேர் சேர்ந்து ஒத்த பையில போட்டு அடிச்சிருக்கீங்களே, அவன் செத்துருந்தா உங்கள் மேலே இன்னும் ஒரு கொலை வழக்காயிருக்கும். உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகுறது? ஏட்டையா ஐயா, இவங்க எல்லாரும் மேலேயும் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணுங்க. ஐயா உங்களை கையெடுத்து கும்புறங்கய்யா. கேஸ்லாம் வேணாங்கய்யா, இவங்களை விட்டுருங்கய்யா. ஏன் பயப்படுற? இல்லைங்கய்யா, எஸ்ஐ செலெக்ஷனில் செலக்ட் ஆயிருக்கேன்.
கேஸு கீஸுன்னு ரிமார்க் வேண்டாங்கய்யா. அட நம்ம சாதிங்கய்யா, பாருடா. போலீஸ் ஜாதின்னு சொல்ல வந்தீங்கய்யா. இவனுக்காக உங்கள் எல்லாரையும் மன்னிச்சு விடுறேன். இனிமேல் இந்த மாதிரி சிக்கல் வரக்கூடாது. புரிஞ்சதா? புரியுதுயா. இவனை ஏன் தாழ்த்தப்பட்டவனா பார்க்குறீங்க? இவன் தாழ்த்தப்பட்டவனா தாழ்த்தி ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் மேலே தானே உங்களுக்கு கோவம் வரணும். இவன் மேலே ஏன் வருது? இவனை ஏன் தாழ்ந்தவன்னு பார்க்குறீங்க? தமிழனா பார்க்க வேண்டியதானையா? எங்க நீயும் தமிழன் நானும் தமிழன், அவனுக்கு கை கொடுங்க. கை கொடுத்து ஒவ்வொருத்தரும் கட்டிப்பிடிங்க. நீயும் தமிழன், நானும் தமிழன். வணக்கம் அன்பரசு. யோ, நான் மந்திரமூர்த்தி பேசுறேன். மந்திரமூர்த்தி நான் யாரு? என் பையனுக்கு உன் ஸ்டேஷன்ல இருக்காங்க, மரியாதை அனுப்பி விட்டுரு. என்ன இவ்வளவு தாமதமாக பேசுறீங்க? கண்ணா பின்னா நான் அடிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமாக அழுதுட்டு கிடக்குறாங்க, இப்போ போய் பேசுறீங்களே. இரு, என் வக்கீல் அனுப்பி வைக்கிறேன். வக்கீலெல்லாம் அனுப்பவனா? ஆம்புலன்ஸ் வேணா அனுப்பி வைங்க, இவங்களை அள்ளி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்க வசதியாக இருக்கும். ஏட்டையா, இவங்கிட்டலாம் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி விடுங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க ஐயா.